Hi students, I am Maithili. This is 11th standard maths, exercise 3.4 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம 4th sum வரைக்கும் போன வீடியோவில் முடிச்சாச்சு. Now we'll see the 5th sum. ஸோ இப்போ இந்த 5th sumல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். Find the value of first one cos 105 degree, second one sin 105 degree, third one tan 7 pi divided by 12. ஓகே, ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எப்படி பண்ணலான்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் இப்போ காஸ் 105 டிகிரி, சப்போஸ் நம்ம காஸ் 0 டிகிரி 90 டிகிரி 45 அப்படியெல்லாம் எடுக்கும்போது அதுக்கு நமக்கு வேல்யூஸ் டேரெக்டாக எழுத முடியும். ஆனால் 105 டிகிரி அப்படின்றப்போ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ஃபார்முலாஸ் அதை அப்ளை பண்ணுற மாதிரி செஞ்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ பாருங்கள் எப்படி பண்ணலான்னா காஸ் 105 டிகிரி இப்படி இருக்குன்னா இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். காஸ் ஆஃப் 105 டிகிரி இதை நமக்கு வேல்யூ எந்த இதுக்கெல்லாம் வேல்யூஸ் இருக்குது 0 டிகிரி 30 டிகிரி 45 60 90 இதுக்கெல்லாம் வேல்யூ இருக்குது இல்லையா. ஸோ இப்போ அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. வேல்யூஸ் இருக்கிற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணாக்கா 60 டிகிரி ப்ளஸ் 45 டிகிரி இப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பிக்கு வந்து நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி அந்த ஃபார்முலா இருக்குது இல்லையா. ஸோ அதுலேயே ஏக்கு பதிலாக 60 இருக்குது, அதே மாதிரி பிக்கு பதிலாக 45 டிகிரி இருக்குது. அப்போ நம்ம எப்படி ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். காஸ் 60 டிகிரி into sin cos 60 degree into cos 45 degree minus sin 60 degree into sin 45 degree. அப்போதான் cos a plus b cos a cos b minus sin a sin b இப்படி சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு cos 60 டிகிரியோட வேல்யூ வந்து நமக்கு தெரியும். that is 1/2 into cos 45 டிகிரிக்கு 1 divided by √2 minus sin 60 degree. அப்போ sin 60 டிகிரிக்கு நமக்கு வேல்யூ தெரியும். that is √3/2 into sin 45 degree. sin 45 டிகிரியோட வேல்யூ 1 divided by √2. ஓகே, இப்போ வந்து இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 1s are 1 divided by 2 into √2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டேரெக்டாக நம்ம 2√2 அப்படி தான் எழுத முடியும். மைனஸ் இங்கே 1 into √3 divided by 2 into √2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2√2 எப்படி வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இந்த வேல்யூ என்ன பண்ணிக்கலாம், நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம் இல்லையா. ரெண்டுலேயுமே டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்குது. ஸோ 2√2 வந்து நம்ம எல்சிஎம் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நியூமரேட்டர் அப்படியே செப்பரேட் பண்ணி எழுதிக்கோங்க. 1 minus √3 இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, அப்போ காஸ் 105 டிகிரியோட ஆன்சர் வந்து இதுதான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, sin 105 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ sin 105 டிகிரி. ஸோ அப்போ இதையும் நம்ம வந்து இப்போ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஃபார்முலா இருக்கிற மாதிரியே அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ sin 105 ஆல்ரெடி நம்ம வந்து காஸ் 105 60 + 45 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ அதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. sin 60 டிகிரி ப்ளஸ் 45 டிகிரி இப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் sin a + b ஃபார்முலா. அப்போ sin a + bனா sin a cos b ப்ளஸ் cos a sin b அதுதான் நமக்கு ஃபார்முலா இல்லையா. ஸோ அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா sin a 60 டிகிரி இன்ட்டு cos b அப்போ cos 45 டிகிரி ப்ளஸ் இதில் என்ன பண்ணிடுவோம் நம்ம cos a sin b. ஸோ cos 60 டிகிரி இன்ட்டு sin 45 டிகிரி. ஸோ இப்போ இதுதான் ஃபார்முலா. ஓகே, இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ sin 60 டிகிரிக்கு வேல்யூ √3 divided by 2 into cos 45 டிகிரி. cos 45 டிகிரியோட வேல்யூ 1/√2. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம 10th படிச்சிருக்கோம். cos 60 டிகிரியோட வேல்யூ 1/2 அப்புறம் இன்ட்டு sin 45 டிகிரி. அப்போ sin 45 டிகிரிக்கு எடுத்துட்டிங்கன்னா 1 divided by √2. ஓகே, இப்போ வந்து ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 1 into √3னா √3 divided by 2√2 ப்ளஸ் 1 divided by 2√2. இப்போ இது ரெண்டுலையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுலேயுமே நமக்கு டினாமினேட்டர் எனக்கு சேமாக தான் இருக்குது இல்லையா. ஸோ 2√2 வந்து நம்ம டினாமினேட்டரில் எடுத்துக்கிட்டோம்னா நியூமரேட்டரில் √3 + 1 அப்படின்னு எடுத்துடலாம். √3 + 1. இப்போ இது எதோட ஆன்சர், sin 105 டிகிரியோட ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு இப்போ 2 சப்டிவிஷன் முடிஞ்சது. இப்போ தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, tan 7 pi divided by 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ இதை எப்படி போடலான்னு பாருங்கள்.
tan 7 pi divided by 12. ஸோ இப்போ நமக்கு பைக்கு வந்து நமக்கு வேல்யூ தெரியும். பை அப்படின்றது எவ்வளோனா எப்போவுமே 180 டிகிரி தான் பை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம் நம்ம tan 7 divided by 12 ஃபர்ஸ்ட் அதை வந்து தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. இன்டூ பைக்கு பதிலாக 180 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஜஸ்ட் இது கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா, அந்த 12ஐயும் 18ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 12 180 கேன்சல் பண்ணுறப்போ நமக்கு வந்து 15 டைம் வந்து வரும். ஓகே, ஸோ 7 into 15 டிகிரி அப்படின்னு எடுத்துடலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு tan. ஸோ இது மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 7 into 15 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 105. அதே தான் நமக்கு 105 தான் வரப்போகுது. ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து 105 தான் ப்ரீவியஸாக இருந்ததெல்லாம் சைன் 105 தான் ஃபைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி காஸ் 105 தான் ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு, tan 105 தான் கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ இப்போ நமக்கு ஆல்ரெடி டேனுக்கு வந்து நமக்கு ஃபார்முலா தெரியும். tan தீட்டா எடுத்துட்டிங்கன்னா அது sin தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா, இதுதான் tan தீட்டா அப்படின்னு போடுவீங்க இல்லையா. ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ tan 105 டிகிரி இருக்குது. ஸோ tan 105 டிகிரி இதை எப்படி எழுதிக்கலாம், sin 105 டிகிரி டிவைடட் பை cos 105 டிகிரி இப்படி வந்து ஃபார்முலா எழுதிக்கலாம் இல்லையா. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நமக்கு sin 105 டிகிரியோட வேல்யூ என்னன்றது தெரியும். அந்த வேல்யூ டிவைடட் பை cos 105 டிகிரியோட வேல்யூ, அது ரெண்டையுமே நம்ம எழுதி டிவைட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள் sin 105 இது வந்து ஆல்ரெடி நமக்கு ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். தட் இஸ் √3 + 1 டிவைடட் பை 2√2. ஸோ √3 + 1 டிவைடட் பை 2√2. ஓகே, அதே மாதிரி ஃபுல்லி டிவைட் பண்ணிக்கோங்க. அப்புறம் cos 105 டிகிரியோட வேல்யூ, அப்போ cos 105க்கு எடுத்துட்டிங்கன்னா 1 - √3 டிவைடட் பை 2√2. ஸோ அது 1 - √3 டிவைடட் பை 2√2. ஸோ இப்படி வந்து எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து டிவைட் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ நம்ம இப்போ ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது என்ன ஆகிடும், கீழே இருக்கிற டேர்ம் மேலே போயிடும், மேலே இருக்கிறது கீழே வந்துடும். ஸோ ஜஸ்ட் அதில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இது எப்படி எழுதுகிறோம் நம்ம, 1 + √3 டிவைடட் பை 2√2. ஸோ இங்கே டிவைட் இருக்கு இல்லையா, அப்போ இது மல்டிப்ளைன்னு போட்டுட்டு இது அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்து எழுதிடலாம். ஸோ 2√2 டிவைடட் பை 1 - √3. ஓகே, இப்போ பாருங்கள் ரெண்டு கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா, அந்த 2√2 2√2 ரெண்டு கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் அப்போ என்ன இருக்கும் நமக்கு இங்கே 1 + √3 டிவைடட் பை 1 - √3 இவ்வளோதான் இருக்குது. ஓகே, ஆனால் இப்படியே வந்து நம்ம ஆன்சர் விட முடியாது. நம்ம ஃபைனல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீழே பாருங்கள் டினாமினேட்டரில் என்ன இருக்குது, 1 - √3 இருக்கு இல்லையா. அப்போ இது நம்ம இதோட ஃபேக்டர் என்னன்றதை எடுத்து அதை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஐ மீன் கோ ஃபேக்டர் எடுப்போம் இல்லையா, 1 - √3 10th ஆல்ரெடி இந்த மாதிரி சம்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். 1 - √3 அப்படின்னா இதோட கோ ஃபேக்டர் எடுத்துட்டிங்கன்னா என்ன வரும், 1 + √3 வரும் இல்லையா. அப்போ அந்த 1 + √3ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கோங்க. 1 + √3 டிவைடட் பை 1 + √3. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம், இந்த டேர்மும் இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி டினாமினேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நியூமினேட்டர் நம்ம யூஸ்வலி எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம், இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வித் ஃபர்ஸ்ட் டேர்ம், ஃபஸ்ட்டோட மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வித் செகண்ட் டேர்ம். ஓகே, அதே மாதிரி இப்போ செகண்ட் டேர்ம் வித் ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் வித் செகண்ட் டேர்ம் அப்படி மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ 1 1s are 1 ப்ளஸ் 1 × √3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா √3 வரும். அதே மாதிரி ப்ளஸ் √3 × 1 மல்டிப்ளை பண்ணும்போது √3, அப்புறம் ப்ளஸ் இங்கே √3 ஒரே நம்பர் ரூட்டுக்குள்ளே இருந்ததுன்னா வெளியில் வரப்போ ஜஸ்ட் 3 அப்படின்னு வரும் இல்லையா. டிவைடட் பை கீழே என்ன பண்ணியிருப்போம், ஃபஸ்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம், செகண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகிடும், 1 × 1னா 1 ஸ்கொயர்னாலும் நமக்கு 1 தான் வரும் இல்லையா. அப்புறம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் √3 × √3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 3 வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம், இங்கே இந்த 1 ஐ மீன் 3 + 1 எடுத்துட்டிங்கன்னா 4 ஆகிடும். 4 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, √3 ஆட் பண்ணுறப்போ 1√3 + 1√3னா 2√3 டிவைடட் பை இங்கே -3 + 1 அப்படின்னா நமக்கு இங்கே -2 அப்படின்னு வரும். ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம், இது ரெண்டில் இருந்து நமக்கு 2 வந்து காமனாக இருக்கு இல்லையா. ஸோ அப்போ அந்த 2 வந்து காமனாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா இது 2 ப்ளஸ் இந்த 2 வெளியில் வந்துருச்சு. ஸோ √3 டிவைடட் பை -2. ஸோ இப்போ இந்த 2வும் கேன்சல் ஆகிடும்.
அப்போ நம்மளோட ஆன்சர் என்னவாக இருக்கும், இங்கே டினாமினேட்டர் இருக்கிற மைனஸ் எடுத்து நம்ம மேலே எடுத்து நியூமினேட்டரில் வந்து எடுத்துடலாம். ஸோ கடைசி எடுத்துட்டிங்கன்னா -2 + √3 இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஸோ அப்போ இது எதோட வேல்யூ, tan 7π / 12 ஈக்குவல் டு நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்குன்னா -2 + √3 இப்படி சொல்லி இந்த ஆன்சர் முடிச்சுக்கலாம். ஓகே, இதில் யாருக்காவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸ் எழுதுங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.